அப்பாவை பார்க்க முடியலைங்கிறதுனால அவர் அப்படியே குழந்தை அழுகிறது. அந்த அழுகையை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் கண்மலர்கள் நீர் ததும்ப கைமலர்களால் பிசைந்து, கண்ணும் மலரான் கையும் மலரான், பிள்ளையாருடைய கண்ணும் மலரு கையும் மலரு, கண்மலர்கள் நீர் ததும்ப கைமலர்களால் பிசைந்து வண்ணமலர் செங்கனிவாய் மணியதரம் புடை துடைப்ப எண்ணில் மறை ஒளிபெருக எவ்வுயரும் குதூகலிப்ப புண்ணிய கன்று அணையவர்தாம் பொறுமை அழுது அருளினார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானை சொல்லுகின்ற பொழுது புண்ணிய கன்று என்று சொல்லுகிறார். அப்படியே பொறுமை அழுகிறார் ஞானசம்பந்த பெருமான். அது வண்ணமலர் நீ கண்மலர்கள் அப்படிங்கிறாரு, வண்ணமலர் செங்கனிவாய் அப்படின்னாரு, கைமலர்களால் பிசைந்து என்று சொல்லி மலர் 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 என்று சொல்லியே சேக்கிழார் பெருமான் அடை கொடுக்கிறார். அப்படியே கண்ணீர் அப்படியே துளி துளியாக வருகிறது. மெய்மேல் கண் துணி வடிப்ப வேறெங்கும் பார்த்தழுவார். அதாவது குழந்தை அப்பா குளத்தில் முழுகிட்டார். ஆனால் அப்பாவை காணன்னா அந்த குழந்தை எங்கே பார்த்து அழுகணும், குளத்தை பார்த்தா அழுகணும். ஆனால் குளத்தை பார்த்து அழுகலை அந்த குழந்தை, தோணிபுரத்து சிகரத்தை பார்த்து அழுகிறது. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா சேக்கிழார் பெருமான் தம்மேலை சார்புணர்ந்தோ என்று சொல்லி போன பிறப்பில் இருந்த அப்பா அதை ஞானசம்பந்த பெருமான் நினைவுக்கு வந்துட்டார். அதை சொல்கிறார், மெய்மேல் கண் துணி பலிப்ப வேறெங்கும் பார்த்தழுவார் தம்மேலை சார்புணர்ந்தோ சாரும் பிள்ளைமைதானோ செம்மேனி வெண்ணீற்றார் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்றென்று அழைத்தருளி அழுதருள் என்று சொல்லி குழந்தை வேற எங்கேயும் பார்த்து அழுகலை, தோணிபுரத்தை பார்த்து அழுகிறது. இந்த தம்மேலை சார்புணர்ந்தோ சாரும் பிள்ளைமைதானோன்னாரு. செம்மேனி வெண்ணீற்றார் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அம்மா அப்பா என்று சொல்லி அழைத்தருளி அழுதருள அவர் அழுததே நமக்கு அருள் செய்வதற்கு என்று சொல்லி